காவேரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க இயலாது என உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தாக்கல் செய்திருந்த மனுவை திரும்பப் பெற வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டபடி மேலாண்மை வாரியத்தை இன்றைக்குள் அமைத்து தமிழ்நாட்டுக்கு நீதி கிடைக்கச் செய்ய வேண்டும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் அறிவுறுத்தலின்படி தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் மத்திய நீர்வள அமைச்சகத்தின் செயலாளர் திரு சசி சேகருக்கு கடிதம் எழுதியுள்ளார். தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் டாக்டர் பி ராமமோகன ராவ் மத்திய நீர்வள அமைச்சகத்தின் செயலாளர் திரு சசி சேகருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் கடந்த 2013ஆம் ஆண்டு மே மாதம் 10ஆம் தேதியன்று உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை காவேரி நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பை செயல்படுத்த தற்காலிக ஏற்பாடாக மேற்பார்வை குழு அமைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருந்ததை நினைவுபடுத்த விரும்புவதாக தெரிவித்துள்ளார். காவேரி பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணும் அமைப்பாக காவேரி மேலாண்மை வாரியத்தையும் காவேரி நதிநீர் முறைப்படுத்தும் குழுவையும் அமைக்க வேண்டும் என தமிழக அரசு இந்திய அரசை தொடர்ந்து வலியுறுத்தி வந்துள்ளது. இதன் மூலம் காவேரி நடுவர் மன்ற தீர்ப்பில் குறிப்பிட்டபடி நதிநீர் பங்கீட்டை திறமையாக செயல்படுத்த முடியும் என்றும் தமிழக அரசு வலியுறுத்தி வந்துள்ளது என கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த மாதம் 20ஆம் தேதி உச்சநீதிமன்றம் தனது 5, 12 ஆகிய தேதிகளில் பிறப்பித்த உத்தரவுகளில் திருத்தம் செய்து கடந்த மாதம் 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை தமிழகத்திற்கு 6000 கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிட உத்தரவிட்டது. அது மட்டுமின்றி காவேரி மேலாண்மை வாரியத்தை 4 வார காலத்திற்குள் அமைக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் ஆணையிட்டது. 4 வாரங்களுக்கு பின்னர் காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டதை மத்திய அரசு உச்சநீதிமன்றத்திற்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் உத்தரவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கடந்த மாதம் 29ஆம் தேதி தாக்கல் செய்த உரையில் காவேரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என தாம் இந்திய அரசை தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக தெரிவித்திருந்தார். மேலும் காவேரி நடுவர் மன்றம் தெரிவித்தபடி தொழில்நுட்ப அதிகாரிகளால் நிர்வகிக்கப்படும் நடுநிலை வாய்ந்த தொழில்நுட்ப குழுவான காவேரி மேலாண்மை வாரியத்தை கட்டாயம் அமைக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் தமக்கு எப்போதுமே நம்பிக்கை உள்ளதாகவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்திருந்தார். இதன் மூலம் காவேரியால் பாசனம் பெறும் மாநிலங்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியும் என்றும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருந்தார். எனவே மத்திய அரசு உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டுள்ள 4 வார காலம் முடியும் வரை காத்திருக்காமல் உடனடியாக காவேரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமது உரையில் குறிப்பிட்டிருந்தார். கடந்த மாதம் 30ஆம் தேதி உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவில் மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் திரு முகுல் ரோஹத்கி காவேரி மேலாண்மை வாரியத்தை இன்றோ அல்லது அதற்கு முன்னதாகவோ அமைக்க இயலும் என தெரிவித்ததை பதிவு செய்து கொண்டது. தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசம் ஆகியவை மேலாண்மை வாரியத்தில் இடம்பெற வேண்டிய பிரதிநிதிகளை நியமிக்க வேண்டும் என்றும் மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் குறிப்பிட்டிருந்தார். மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் தெரிவித்திருந்த இந்த கருத்துக்களின் அடிப்படையில் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசம் ஆகியவை தங்கள் பிரதிநிதிகளை இம்மாதம் 1ஆம் தேதி மாலை 4 மணிக்குள் நியமிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டவுடன் அந்த அமைப்பு உடனடியாக சம்பந்தப்பட்ட மாநிலங்களுக்கு நேரில் சென்று நிலைமையை நேரில் அறியும் என்றும் மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் தனது மனுவில் குறிப்பிட்டிருந்தார் என்பதை தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் கடிதத்தில் நினைவு கூர்ந்துள்ளார். கடந்த மாதம் 30ஆம் தேதி மத்திய நீர்வள அமைச்சகத்தின் இணைச் செயலாளர் தமிழக அரசின் தலைமைச் செயலாளருக்கு எழுதிய கடிதத்தில் தமிழக அரசு காவேரி மேலாண்மை வாரியத்தில் இடம்பெற வேண்டிய தனது பிரதிநிதியை நியமிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருந்தார். இந்த கடிதத்துடன் மத்திய அரசு மேலாண்மை வாரியத்திற்கு உறுப்பினர்களை உடனடியாக நியமிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் மத்திய நீர்வள அமைச்சகத்தின் செயலாளருக்கு எழுதிய கடிதத்தின் நகலும் இணைக்கப்பட்டிருந்தது. எப்படி இருந்தாலும் காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டு இம்மாதம் 3ஆம் தேதி அந்த வாரியம் தனது ஆய்வு பணியை சம்பந்தப்பட்ட மாநிலங்களில் தொடங்க வேண்டும் என மத்திய அரசின் இணைச் செயலாளர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். இதன் மூலம் இம்மாதம் 5ஆம் தேதி மேலாண்மை வாரியத்தின் அறிக்கை தயாரிக்கப்பட்டு மறுநாள், அதாவது வரும் 6ஆம் தேதி அந்த அறிக்கை உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் இணைச் செயலாளர் குறிப்பிட்டிருந்தார். மத்திய அரசின் கோரிக்கையின் பேரில் தமிழ்நாடு அரசு காவேரி தொழில்நுட்ப பிரிவின் தலைவர் திரு ஆர் சுப்பிரமணியத்தை மேலாண்மை வாரியத்தில் தனது பிரதிநிதியாக நியமித்தது என்றும் கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஆனால் நேற்றைய தினம் மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள வழக்கு இடையிலான மனுவில் உச்சநீதிமன்றம் கடந்த 30ஆம் தேதி பிறப்பித்த உத்தரவில் திருத்தம் செய்ய வேண்டும் என்றும் காவேரி மேலாண்மை வாரியத்தை தற்போது அமைக்க இயலாது என்றும் குறிப்பிட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. மத்திய அரசு தாக்கல் செய்துள்ள இந்த மனுவானது தலைமை வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்திற்கு அளித்த உறுதிமொழிக்கு எதிராக அமைந்துள்ளது.
மத்திய அரசின் நிலைப்பாட்டில் இந்த திடீர் மாற்றம் ஏன் ஏற்பட்டது என்பது புரியவில்லை என்றும் தலைமைச் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். இந்த சூழ்நிலையில் இந்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள இந்த மனுவை உடனடியாக திரும்ப பெற மத்திய நீர்வளத்துறை செயலாளர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொள்வதாக தலைமைச் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் உச்சநீதிமன்றம் கடந்த 30ஆம் தேதி பிறப்பித்த உத்தரவின்படி இன்றைக்குள் காவேரி மேலாண்மை வாரியத்தை அமைத்து தமிழகத்திற்கு நீதி கிடைக்கச் செய்ய வேண்டும் என்றும் தலைமைச் செயலாளர் வலியுறுத்தியுள்ளார்.